இத பார், நான் உன்ன மாதிரி நிறைய பேரை பாத்திருக்கேன். உன் நடிப்பெல்லாம் உண்மை நம்பி ஏமாறதுக்கு நான் ஒண்ணும் தெரியாத பாப்பா இல்ல. சரி, வளவலன்னு உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு? என் பணத்தை கொடு, நான் கிளம்புறேன். ஐயோ, எத்தனை தடவை சொன்னாலும் நீ நம்ப மாட்டியா? நான் அப்பன்ட்ட பணத்தை வாங்கல. ஹலோ, நீ இப்படி கத்தி கூப்பாடு போட்டா நான் உன்னை நம்பி ஏமாந்துருவேன்னு தப்பு கணக்கு போடாத. இத பாரு, என் பணத்தை மரியாதையா கொடு, நான் கிளம்பணும். ரொம்ப ஆவேசப்படாத, உன்னால என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா, நான் அப்பவே கேட்டேன், நீ பதிலே சொல்லலையே. எங்க உன் ஃப்ரெண்டு? இப்ப எதுக்கு அவனை கேக்குற? அவன் தானே அன்னைக்கு ஒரு வாரம் டைம் வேணும்னு கேட்டான். நான் அவன் சட்டைய புடிச்சாவது என் பணத்தை வாங்கிக்கிறேன். ஏய், அவன் எப்படி இந்த பணத்தை தருவான்? என்னப்பா, அவன் ஃப்ரெண்டுக்காக உயிரே தரத்துக்கு ரெடியா இருக்கானுங்க. உன் ஃப்ரெண்டு உனக்காக ஒரு 50 லட்சம் ரூபாய் தரமாட்டானா? ஏய், 45 லட்சம் தானே இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்த. இப்ப எப்படி அது 50 லட்சம் ஆச்சு? நீ இவ்வளவு நாளா இழு இழுத்துக்கிட்டு இருக்கல, அதுக்கு வட்டி வேண்டாமா? அதான் 5 லட்சம் ரூபாய் சேர்த்துட்டேன். அதெல்லாம் அவன் கொடுக்க மாட்டான். அவன் குடுக்கறானா இல்லையான்னு நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் நீ ஒன்னும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அவனை அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காத. அப்போ ஒழுங்கு மரியாதையா நீயே கொடுத்துரு. ஏய், இதோ பார், நீ எத்தனை தடவை வந்து கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். நான் அவன் அப்பாட்ட பணம் வாங்கல. அப்புறம் உன்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். பணம் வேணும்னு சொல்லி இன்னொரு தடவை இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் வந்துடாது. ஓகே, நானும் உன்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். நான் என் படத்தை கேட்டு எங்கதான் வரது? உன் வீட்டுக்கு வந்தா என்ன புடிச்சு போலீஸ்ல மாட்டி விடுற. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா என்ன வர வேண்டான்ற. அப்ப நான் எங்கதான் வரது? ஏய், இத பார், உன்னை பார்த்தாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? என் பணம் எனக்கு வந்தாகணுமே. சரி, அன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்காக ஒரு வாரம் டைம் கொடுத்தேன். இப்போ நானே உன்னை பார்த்து பாவப்பட்டு இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். அடுத்த வாரம் நான் மறுபடியும் இங்க வருவேன். அப்போ நீ என் பணத்தை கொடுக்கல, அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இதுதான் நமக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம். இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டா நாம காரியத்தை சாதிச்சிடலாம். ஏன் அனிதா, வழியில அவினாச பார்த்தா பேசுவியா பேச மாட்டியா? ஏன் கேக்குற? சொல்ல. பேச மாட்டேன். அப்படி என்ன அவினாஷ் தப்பு பண்ணிட்டாரு? என்னன்னு சொல்ல தெரியல. ஆனா எங்க அக்கா கரு கலைஞ்சதுக்கு அவரும் ஒரு காரணம்னு என் உள் மனசு சொல்லுது. அவ்வளவுதான். அது ஏதோ எதர்ச்சியா நடந்திருக்கலாம்ல. நீ எதுக்கு அவரை பத்தி பேசிட்டு வர? இல்ல அனிதா, நான் எதுக்கு சொல்றேன்னா, பார் சபரி, நான் அவர் மேல கோவமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டே நீ மறுபடியும் அவரை பத்தியே பேசிட்டு வருது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அப்படியும் நீ மறுபடியும் அவரை பத்தி தான் பேசிட்டு வருவேனா பைக்கை ஓரமா நிப்பாட்டு, நான் இறங்கி போய்க்கிறேன். ஏய், வேண்டாம். இது ஓம் பிளானா? இதுக்கு தான் அவரை பத்தி பேசிட்டு வந்தியா? என்ன சொல்ற? நடிக்காதரா, நீதான் இவரை இங்க வர சொல்லியிருக்க. அனிதா, இந்த பாரு அனிதா, என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவப்படு. அதான் சாரி இவ்வளவு தூரம் சொல்றாருல, என்னன்னு தான் கேள. சபரி,
அனிதா, ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, என்ன ஃபாலோ பண்ற? டேய் யாரா நீ? எதுக்குடா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க நீ? என் மனைவி பிரியாவோட நிலைமைக்கு காரணம் உன் ஃப்ரெண்ட் நடராஜ் தான் தெரிஞ்சது. அதனாலதான் உன்னை சும்மா விட்டேன். இத்தனை நாளா நான் இதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் இதை சொல்லனா நீ மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருப்ப. அந்த பிரியாவோட வாழ்க்கையை அழிச்சது நான் இல்ல. அப்ப யாரா? ஆனந்தா. இதுதான் நடந்தது. இதுக்கு எந்த விதத்தில் நான் பொறுப்பாக சொல்லு. இன்ஃபேக்ட் அர்ச்சனாக்கு இப்படி ஆனோடனே நாங்களே எவ்வளோ துடிச்சு போயிட்டு வந்துருமா. நட்டும் நானும் பதறடிச்சு தான் அவளை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போனோம். இதான் நடக்கும்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். பாவம், எத்தனை வருஷமா அர்ச்சனா குழந்தைக்காக எங்கிருக்கான்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? அப்படி தெரிஞ்சிருந்தும் நாங்கள் அப்படி பேசுவோமா? சத்தியமா அர்ச்சனா நேற்றுக்கு நடராஜ் வீட்டுக்கு வருவான்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ப்ளீஸ் என்ன நம்ப அனிதா. சரி, இப்போ டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு போயாச்சா? ம், அர்ச்சனா இப்போ எப்படி இருக்கா? அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா. எல்லார் மேலேயும் கோவப்படுறா. இருக்காதா பின்ன? இத்தனை வருஷம் கழிச்சு அவளுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா. அவள் ஆசைலாம் நிராசையாக போயிடுச்சு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். நீங்க என்ன வேணும் நான் பேசுனீங்க? இல்லை அனிதா, பகல்ல பக்கம் பார்த்து பேசு, இரவில் அது கூட பேசாதுன்னு சின்ன வயசுல படிச்சது. அது ஞாபகத்தில் இருக்கு. இப்படி ஒரு பாவத்துக்கு ஆளாயிட்டோமே நினைக்கும் போது எனக்கு ஏன் மேல கோவம் வருது. விடுங்க அவினாஷ். அவளுக்கு அப்படி நடக்கணும்னா நீங்க அப்படி செஞ்சீங்க. அவ விதி அப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? இல்லை அனிதா, நீ என் மேல கோச்சிட்டு நியாயமான விஷயம்தான். ஆனா அந்த மூர்த்தி நடராஜ் மேல படிய போட்டோன்னே நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். இல்லாட்டி கண்டிப்பா இப்படி நடந்திருக்காது. அவினாஷ், அதான் நடந்துருச்சே. நடந்ததை இனிமே மாத்த முடியுமா? கவலைப்படாத அர்ச்சனா. என்னங்க இது? அர்ச்சனாக்கு இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏன் இப்படி ஆச்சு? தெரியல டாக்டர். காஃபி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கம்மா. நான் இந்த முறை கண்டிப்பா குழந்தை பிறக்கும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டவன் இப்படி சோதிச்சுட்டானே. என்ன பண்றது டாக்டர்? இவ தலையெழுத்து இப்படி இருக்கு. யார் என்ன பண்ண முடியும்? வைதேகி, நானும் விளையாட வரட்டா? வாங்க ஆண்டி. இது அழகா இருக்கே. நான் தான் இத பண்ணேன். நல்லா பண்ணிருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. காலையில இருந்து ஒரே அடம். வைதேகியை பார்க்கணும்னு நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. டிஃபன் கூட சாப்பிடலன்னா பாத்துக்கோங்களேன். கரெக்டா இருக்கா? ஐயோ, போனலாம் போயிடுச்சே. இது இப்படி போகும்ல? பாத்தீங்களா? இங்க வரும்போது அவ முகம் எவ்வளவு வாடி இருந்தது. இப்ப எப்படி மலர்ந்திருக்கு பாருங்க. அப்படி என்னதான் வைதேகி கிட்ட கண்டாலோ தெரியல. தூக்கத்துல கூட வைதேகின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. சோ, நான் ஒருத்தி அர்ச்சனாவை பார்க்க வந்துட்டு பிரியாவை பத்தியே பேசிட்டு இருக்கேன். சொல்லு அர்ச்சனா, இப்ப வலி குறைஞ்சிருக்கா? ஒழுங்கா வேலைக்கு சாப்பிடு, மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடு. அபார்ஷன் ஆனதுனால நிறைய பிளட் லாஸ் இருக்கும். நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. ம், சரிங்க டாக்டர். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். இருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு போலாமே. இருக்கட்டும், பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு வரோம். ம், பிரியாமா போலாமா? வைதேகியை கூட்டிட்டு போலாம். என்ன வைதேகி, எங்க கூட வரியா?
என்ன வைதேகி எங்க கூட வரியா? இல்ல வைதேகி கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டுமே, அப்புறம் நானே அனுப்பி வைக்கிறேன். அர்ச்சனா இல்லங்க அம்மா ப்ளீஸ். பரவாயில்ல, வைதேகி கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். பிரியா, அர்ச்சனா சொன்னதை கேட்டியா? அர்ச்சனாவுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வைதேகியை நம்ம வீட்டுக்கு அனுப்புறாங்களாம். சரியா? அதான் அப்புறம் அனுப்புறேன்னு சொல்றாங்கல்லம்மா. வா போலாம். ம் சரி வைதேகி, நான் போயிட்டு வரேன். நீ அப்புறம் வரியா? சரி ஆண்டி. சரி பை. நாங்க வரோம் அர்ச்சனா. வரோமா? உடம்பு பாத்துக்கமா. வைதேகி பாய்டா. பிரியா வா. அத்தை ஒரு நிமிஷம். வைதேகி, நான் போயிட்டு வரேன். பை பை. போலாம் அத்தை. போலாம், சொல்லிட்டு வா போலாம். பை பை. மாப்பிள மாப்பிள இந்தாங்க காஃபி. தேங்க்ஸ் அத்தா. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? பார்த்தாலே தெரியுது தலைவலியோட வந்திருக்கீங்கன்னு. குடிங்க. அத்தை, அர்ச்சனா அப்படி இருக்கா? இப்ப பரவாயில்ல மாப்பிள, காலையில இருந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. மாடியில தான் இருக்கா, நீங்க போய் பாருங்களேன். இல்ல வேண்டாம் அத்தா. மாப்பிள, காலையில அவ தான் புரியாம நடந்துகிட்டானா நீங்களும் அதே மாதிரி நடந்துக்கணுமா? போய் பேசுங்க. மாப்பிள, கருக்கலைப்புங்கிறது உயிர் போய் உயிர் வர மாதிரி. ஒரு டாக்டரான உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அர்ச்சனா அவ வயித்துல வளர குழந்தை மேல எவ்வளவு ஆசையா இருந்தான்னு உங்களுக்கே நல்லா தெரியும். கருக்கலைப்புனால ஏற்பட்ட உடல் தளர்ச்சியும் மன அதிர்ச்சியில இருந்தா அவ அந்த மாதிரி நடந்திருப்பா. இப்ப அப்படி இருக்க மாட்டா. அதுவும் இல்லாம சாயந்தரம் 6:30 மணிக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களான்னு வேற கேட்டா. ஆமா மாப்ள, இந்த நேரத்துல பொம்பளைங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால நீங்க போய் அவளை பார்த்து பக்குவமா பேசுங்க. போங்க மாப்ள, நீங்க போய் அவளோட பேசிட்டு இருங்க. நான் அவளுக்கு டிஃபன் எடுத்துட்டு வரேன். போங்க மாப்ள. அச்சோ, என்ன ஆச்சுன்னா இப்ப பரவாயில்லையா? டேப்லெட்ஸ்லாம் ஒழுங்கா சாப்பிட்டியா?
சொல்லு, பெயின் குறைஞ்சிருக்கா? பெயின் குறைஞ்சிருக்கா? சொல்லு அர்ச்சனா. இல்லைன்னா வேற ஏதாவது டேப்லெட்? ஏண்டி, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை உங்ககிட்ட வந்து எவ்வளவு அனுசரணையா பேசுறாரு. நீ என்னடான்னா எங்கேயோ இடி இடிக்குது, எங்கேயோ மழை பெய்யுதுங்கிற மாதிரில உட்காந்துட்டு இருக்க. என்ன சர்ச்சனா? காலையில அப்படிதான் நீ மாடிப்படி ஏறி போறப்ப அவர் ஹெல்ப் பண்ண வந்தா நீ பாட்டுக்கு அவர் கையை தட்டி விட்டுட்டு போற. என்னடி ஆச்சு உனக்கு? நேத்து ராத்திரி நீ மயக்கம் தெளியாம படுத்திருந்த. அப்ப அவர்தான் உன் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தாரு. நான் எவ்வளவோ சொல்லியும் சாப்பிட கூட போக மாட்டேன்ட்டாரு தெரியுமா? சரி மாப்பிள்ள, நீங்க வீட்டுக்காவது போங்கன்னு சொன்னேன். ஆனா அதுக்கு அர்ச்சனா இப்படி இருக்கிறப்ப நான் எப்படித்த வீட்டுக்கு போறதுன்னு சொல்லிட்டாரு. அந்த நேரத்துல ஒரு அர்ஜென்ட் கேஸ் கூட வந்தது. அப்ப கூட நீங்க அர்ச்சனாவை பத்திரமா பாத்துக்கங்கன்னு எவ்வளவு தூரம் சொல்லிட்டு போனார் தெரியுமா? ராத்திரி மணி ஒரு 2:30 இருக்கும். நான் ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு எந்திரிச்சு பார்த்தேன். படுக்கையில நீ காணோம். அப்புறம் பார்த்தா பாத்ரூம்ல இருந்து மாப்பிள்ள உன்னை கைத்தாங்களா புடிச்சிட்டு வந்தாரு. நான் பதறி போய், நீங்க ஏன் மாப்பிள்ள இதெல்லாம் செய்றீங்க, என்ன கூப்பிட்டுருக்கலாமே இல்ல நர்ஸ கூப்பிட்டுருக்கலாமேன்னு கேட்டேன். அதுக்கு அவரு, என் பொண்டாட்டி செய்யறதுல எனக்கு என்னத்த கூச்சோங்கிறாரு. நேத்து ராத்திரி முழுக்க கண்ணு முடிச்சு டியூட்டி பார்த்துட்டு, இன்னைக்கும் பகல் முழுக்க டியூட்டி பார்த்துட்டு எவ்வளவு களைப்பா வந்தாரு. வந்தவரு அப்படியே கண்ணு மூடி படுத்து தூங்கி இருக்கலாம். ஆனா வந்த உடனே அர்ச்சனா எப்படி இருக்காத்தேன்னு தான் கேட்டாரு. நான் தான் மேல போய் பேசுங்க மாப்பிள்ளைன்னு அனுப்பிச்சு வச்சேன். ஆனா நீ இப்படி ஆசாசிய பேச வந்தற மனச நோகடிச்சு அனுப்பிட்ட. இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு? போதும், நிறுத்தமா உன் மாப்பிள்ளை புராணத்தை. இந்த முறை எப்படியாவது இந்த குழந்தைய பெத்தே ஆகணும்னு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. ஆனா என் ஆசைய நிராசை ஆக்குனது வேற யாரும் இல்லம்மா. இவ்வளவு நேரம் யார் புராணத்தை நீ பாடிட்டு இருந்தியோ அதே மாப்பிளதான், அதே மாப்பிளதாம்மா. என்ன அர்ச்சனா சொல்ற? ஆமா, என் குழந்தை கருவிலே கலைஞ்சதுக்கு காரணமே அவர்தான். அந்த பிரியாவோட வாழ்க்கையை அழிச்சது நான் இல்ல. அப்ப யாரா? ஆனந்தா. சொல்லுங்க நட்ராஜ், சொல்லுங்க நட்ராஜ். ஆனந்துக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? தேவையில்லாம டென்ஷன் ஆற. நான் சொல்றத கேளு. சொல்லுங்க.